நாடு முழுவதும் உள்ள 1,00,000 பள்ளிகளில் மின்சார வசதியும் மாணவிகளுக்கான தனி கழிப்பறைகளும் இல்லை என்று நிதி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளின் உட்கட்டமைப்பு, ஆசிரியர்கள், மாணவர் சேர்க்கை மற்றும் கற்றல் குறியீடுகள் தொடர்பான தேசிய மற்றும் மாநில அளவிலான தரவுகளை தொகுத்து நாட்டின் பள்ளி கல்வி முறை என்ற தலைப்பில் நிதி ஆயோக் ஆய்வறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் நாட்டிலுள்ள 98,592 பள்ளிகளில் மாணவிகளுக்கான பிரத்யேக கழிப்பறைகள் பயன்படுத்தும் நிலையில் இல்லை என்றும் 61,540 பள்ளிகளில் பயன்படுத்தக்கூடிய நிலையில் எந்தவொரு கழிப்பறையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பள்ளிகளுக்கான மின்சார வசதி 55% இருந்து 91.9% உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் 1.19 லட்சம் பள்ளிகள் மின்சார வசதி பயன்படுத்தும் நிலையில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,505 பள்ளிகளில் குடிநீர் வசதி இல்லை என்றும் 59,829 பள்ளிகளில் கை கழுவும் வசதிகள் இல்லை. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 51.7% மட்டுமே அறிவியல் ஆய்வகங்கள் உள்ளதாகவும் கூறியுள்ளது. நாட்டில் உள்ள 7,993 அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட பயிலவில்லை. இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 4.6% மட்டுமே கல்விக்காக செலவிடுகிறது என்பதையும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. பீகாரில் அதிகபட்சமாக 2 லட்சம் ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரியவந்துள்ளது.